தினந்தோறும் சோசியல் மீடியால எவ்வளவு விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம், கடந்து போய்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அண்மையில பார்த்த உண்மையிலே பூரிச்சு போன உன்னதமான ஒரு உண்மை சம்பவம் இது. சிரியாவில் இருக்கிற செடர் ஈஷா அண்மையில பல் மருத்துவர் இருக்காரு. இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இவருடைய தந்தை மிஸ்டர் ஜாக் டவுன் சிண்ட்ரோம் நோயால் பாதிக்கப்பட்டவர் ஆவார். தன் தந்தை இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அன்பு, ஆதரவு, வழிகாட்டல் எல்லாமே மற்ற தந்தையர்கள் போலத்தான், சொல்ல போனா அதற்கு மேலே கிடைத்திருப்பதாக செடர் ஈஷா கருதுகின்றார். சரி, மிஸ்டர் ஜாக் அதாவது செடருடைய தந்தை என்ன சொல்றாரு பாப்போமா? எஸ், ஐ மே ஹேவ் டவுன் சிண்ட்ரோம், பட் ஐ ரிசீவ் திஸ் மேன். I did everything possible to help him become a doctor and serve others. உலக மக்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் திருக்குறள் அது உலக மொழியாகும். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். ஒரு தந்தை தன் மகனுக்கு ஆற்றும் உதவி என்னவென்றால் அவனை, அதாவது தன் மகனை கற்றோர் முன்னிலையில் சிறந்தவனாக இருக்கச் செய்வதே ஆகும்.